வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரீஸ் எபிசோட் 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தளபதி படத்தோட செகண்ட் படங்க. அதாவது இந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? அந்த படம் தான் இந்த படம். அதாவது செந்தூர பாண்டி படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூ மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா போன படம் இருக்குல்ல, நாளைய தீர்ப்பு, அந்த படமும் அதுக்கப்புறம் இந்த படம் செந்தூர பாண்டி, ரெண்டு படமே யாரோட கதைனா அவங்க அம்மா விஜயோட அம்மா கதை. அதாவது சோபாவின் நாளைய தீர்ப்பு, சோபாவின் செந்தூர பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு படத்துக்குமே டைரக்டர் யாருன்னா அவங்களோட அப்பா, விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் தானே, சந்திரசேகர், ஓகே, அவரு தான். ஸோ இந்த படம் வந்து 1993 வந்திருக்கு. விஜய்க்கு அந்த டைம்ல ஒரு 19 வயசு பையங்க. சரியா? சரி, இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூ பார்த்துடலாமா? சரி, கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா அரசம்பட்டியில ஆரம்பிக்குது. நம்ம விஜய் வந்து அவரோட பட்டண படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வராரு. அப்படி திரும்பி வரப்ப பஸ்ல வந்து ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயின் வந்து இடிக்கிறாங்க. அந்த சீனை வந்து நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. இடிச்சுதான் அவங்க காதல் வந்து ஃபர்ஸ்ட் மலர். ஐ மீன் காதல்லாம் இல்ல, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள போட்டி அப்பயே வந்துருது. வெளியே வந்த உடனே ரெண்டு பேரும், ஹீரோயின் வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஏழை வீட்டு பையன். ஹீரோனா விஜய், ஹீரோயின் பேர் வந்து மீனா. ஓகே, மீனாக்கும் விஜய்க்கும் சண்டை வருது. அவங்க வந்து கார் பந்தயம் பிளஸ் மாட்டு வண்டி, யார் ஜெயிக்குதுன்னு பார்த்தா மாட்டு வண்டி தான் ஜெயிக்குது. ஜெயிச்சா கிஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டிருப்பாங்க. ஸோ கெண்டில் வந்து கிஸ் பண்ணும்போது நான் கண்ட இடத்துல வாய் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட்டுருவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட்ல தான் ரெண்டு பேர்த்துக்கும், மீனாவுக்கும் விஜய்க்கும் ஒரு இதே ஆரம்பிக்குது. அப்பப்ப இதே மாதிரி நிறைய ஃபைட் வந்துட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க, அவங்க அம்மா அப்பாவை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு டைம்ல என்ன ஆகுது, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து கார் ஓட்டிட்டு போறப்ப ஹீரோவோட கேங்ஸ் எல்லாம் முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப வழிவிட வேணாண்டான்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து மீனா என்ன பண்ணுவாங்க, காரை வச்சு ஏத்திடுவாங்க. ஏத்தின உடனே ஃப்ரெண்டோட கால் வந்து உடஞ்சிடும். ஸோ அதுல இருக்க ரெண்டு ஃப்ரெண்டு வந்து பழி வாங்கி தீருண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போயிட்டு மீனாவை கடத்திட்டு போயிட்டு மானபங்கம் பண்றாங்க. அதாவது இங்க கிழிக்கிறாங்க, பின்னாடி கிழிக்கிறாங்க, கிழிச்சிட்டு ரேப் பண்ண பாக்குறாங்க. அங்க வந்து விஜய் புகுந்து சண்டை போட்டு, அவ என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா நீ எப்படா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையே அடிக்கிறாரு. அவர் நட்பான ஃப்ரெண்டே அடிக்கிறாரு. அடிச்சு புத்தி புகுட்டின உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து காதல் வருதாமா. எப்படி, இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னவோ பண்ணிருப்பாங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணா கூட இந்த ஒரு விஷயத்தால ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல ஒரு காதல் வருது. அதுக்கப்புறம் கபடி தான் விளையாடுவாங்க. அப்புறம் விஜய்க்கும் காதல் வந்துடும். அப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய டைலாக்ஸ் எல்லாம் வரும். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப வில்லன் எப்படியாச்சும் இருக்கணும்ல இந்த கதையில. ஸோ வில்லன் யாருன்னா பொன்னம்பலம். இந்த படத்துல அவரு பேரும் பொன்னம்பலம் தான். அவரு என்ன பண்றாரு, ஒரு பெரிய மேல் ஜாதியா இருக்கிறதால அவங்க வேற ஒரு ஜாதிக்குள்ள பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணு வேற ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதி, கீழ் ஜாதியில இருந்து மேல் ஜாதி வந்து பாக்குற பையனெல்லாம் கொல்றதுதான் ஒரு வேலை. செருப்பு தைக்கிறவனுக்கு காதலா? அந்த மாதிரி கொன்ன பையனோட அப்பா தான் S.A. சந்திரசேகர். அவரு தான் இந்த படத்துல வந்து பொன்னம்பலம் எங்க போனாலும் பின்னாடி போய் பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டுன்னா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா அப்படின்னு அந்த பாட்டை அப்பப்ப பாடிக்கிட்டே இருக்காரு. சோ அவர் வந்து இப்படி கொண்டுகிட்டே இருக்கிறதால அவரோட தங்கச்சி தாங்க மீனா. அப்ப ஊருக்கே கொலை மிரட்டல் விடுறாது நம்ம பொன்னம்பலம். தன்னோட தங்கச்சியே ஒரு வேற ஒரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அப்ப சும்மா விடுவாரா? சோ அந்த டைம்ல தெரிய வந்த உடனே போட்டு விஜய போட்டு அடின்னு அடிக்கிறாரு. சார், நான் அடிக்கிறத விட உங்க அப்பாவே அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போட்டு சாட்டைக்கரில் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்து தாங்க முடியாத ஹீரோயின் அவங்க வீட்டுல அவங்க ஒரு சட்டைக்கயிறு எடுத்து சடக்குன்னு அடிச்சுக்கிறாங்க. இதுதான் காதல்னு ப்ரூவ் பண்றாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில விஜய்க்கு வந்து ஒத்தனம் போட்டுட்டு இருக்காங்க வீட்டுல. சோ ஓரமா உட்காந்துட்டு இருக்கப்ப வீட்டுல தான் ஒத்தனம் போட்டாங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஒத்தனம் போடல. சோ ஹீரோயின் வந்து ஒத்தனம் போடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா மனோரமா வந்து பாத்துறாங்க. பார்த்த உடனே, நீ எப்படி இங்க வந்த, ஆல்ரெடி என் பிள்ளைய கொல்ல பாக்குறாங்க, நீங்க வந்து திரும்பி இந்த மாதிரி பிரச்சனை இருக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் பையனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதாங்க நம்ம விஜயகாந்த் அவர்கள். ஆமாங்க, இந்த படத்துல ஒரு முக்கியமான அண்ணன் ரோல் வந்து விஜயகாந்த் அவர்கள் பண்ணிருப்பாரு. அதை வந்து படம் ஆரம்பிக்கும் போதே S.A. சந்திரசேகர் வந்து விஜயகாந்துக்கு மாலை போட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்து இந்த படத்துல நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு வரும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்திய நெஞ்சங்களே வணக்கம். இந்த படத்தில்
செந்தூர பாண்டியாக தோன்றி நட்புக்காக நடித்துக் கொடுத்த என் இனிய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என் இதயம் கண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அதனால இந்த படத்துல சூப்பரான கேரக்டர் நடிச்சிருப்பாரு. என்ன கேரக்டர்னா விஜயோடைய அண்ணன். ஸோ பிளாஷ்பேக் இப்போ சொல்றாங்க. என்ன பிளாஷ்பேக் நடக்குதுன்னா, இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்படின்னா, செந்தூர பாண்டி மேல ஆசைப்படுறா மறிகொழுந்து. அது அந்த ரோல் யார் பண்றாங்கன்னா கௌதமி தான் நடிச்சிருப்பாங்க. மறிகொழுந்து வந்து ஆசைப்படுறா. ஸோ மறிகொழுந்து யாருன்னா பொன்னம்பலமோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டோட மாமா பொண்ணு. அதனால உசுப்பேத்தி விடுறான். டேய் என்னடா நீ கல்யாணம் பண்ற வேறையே உன்னோட மாமா பொண்ண இது நம்ம யாரு சுந்தர பாண்டியச்சி சாரிங்க அந்த பொண்ண செந்தூர பாண்டி வந்து இப்படி லவ் பண்ண பாக்குறாரு, கல்யாணம் பண்ண பாக்குறாரு. இப்படி சும்மா இருக்கடா வேணும்னு உசுப்பேத்தி விட இன்னைக்கே அவளை தாலி கட்டிட்டு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, அதுக்குள்ள நம்ம மறிகொழுந்து மனோரமா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அத்தை நீ தான் எனக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கடத்திட்டு போன உடனே நம்ம விஜயகாந்துக்கு சொல்ல, ஐ மீன் செந்தூர பாண்டிக்கு சொல்ல, செந்தூர பாண்டி எனக்கு அவதான் மருமகளா வரணும் அப்படின்னு அம்மா சொல்ல, அவங்க அப்பா ஆமாண்டா அவளுங்க தான் மருமகளா வரணும்னு அவரு சொல்ல, எனக்கும் அவதான் பொண்டாட்டியா வரணும்னு இவரு போயிட்டாங்க. சண்டை போட்டு அதே இடத்துல சண்டை போட்ட இடத்துல அந்த சரக்கு பட்டெல்லாம் உடைச்சி கொளுத்தி அதை வந்து இந்த ஐ மீன் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, தாலி கட்டுற இடத்துல வச்சிருப்பாங்களே ஏதோ ஒண்ணு, அது என்னது யாக மாதிரி ஒண்ணு அதாங்க எரியும்ல ஊத்துவாங்க நெருப்பு. அதுக்கு முன்னாடி வந்து தாலி கட்டிடுறாரு. கட்டி சுத்தி சுத்தி வராங்க. அக்னி சாட்சியா வந்து நெருப்பு அக்னி சாட்சியா வச்சு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி சுத்தி 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 ஜாலியா வராங்க. ஜாலியா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஸோ இந்த டைம்ல என்ன பண்றான், அந்த மாமா பையன் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்து கதவுல அடிச்சு உடச்சிட்டு வந்து எப்படா நீ இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அடின்னு அடிக்கும் போது உள்ள போயிட்டு இவங்க இது பண்ணும்போது டக்குன்னு உள்ள போயிட்டு தடுத்து நிறுத்தி அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, செம ஃபைட் வருது. அப்ப என்ன பண்றான் அந்த புறம்போக்கு மாமா பையன் போயிட்டு மறிக்குழந்தை சொறி விடுறான். கோபப்பட்ட செந்தூர பாண்டி நான் யாருன்னு காட்ட வேண்டான்னு சொல்லி பெரிய அருவாட்டுக்கு துரத்திட்டு போயிட்டு அவன் தலையை வெட்டிடுறாங்க. அவர் தூக்கி ஜெயில போட்டுறாங்க. இதுதான் பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாங்க. உன்னோட அண்ணங்காரனே ஆல்ரெடி இந்த மாதிரி வேற ஜாதி பையனை பார்த்து கல்யாணம் ஜாதி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்து இந்த மாதிரி ஜெயில போட்டுட்டு இருக்கான், நீ இப்படி பண்ண பாக்குறேன்னு சொல்லும் போது அதை கிடக்குது நான் அப்படிதான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படி இருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஹீரோயினை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றாரு, உள்ள போய் தப்பிச்சு எகிரி குதிச்சு உள்ள போயிட்டு பார்க்க போறாரு. பார்க்க போன இடத்துல என்ன எங்கேயாச்சும் கூட்டு போயிடு அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் ஓடி போக பாக்குறாங்க. ஓடி போனா என்ன பண்ணணும், அப்படியே ஓடணும்ல. ஓடி போற இடத்துல மழை வருது. மழை வர்றதுனால ஒரு வீடு வந்து அங்க ஒரு அழகா பாக்யராஜ் செட்டு போட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு வந்து அங்க இருக்கு. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, தப்பிச்சுதானே போகணும், மழை நினைச்சதால அங்க போயிட்டு பாட்டு போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க ரொமான்ஸ் பண்ணி அங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம பொன்னம்பலம் அங்க என்ட்ரி கொடுத்து தெரியுமாடா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாளே என்ன பண்றாங்க, விஜய் அவங்க அம்மா அப்புறம் அவங்க அப்பா 3 பேத்தையும் அப்படியே சமாதி கட்டுன்னு சொல்லிட்டு கட்டி போட்டு சமாதி ஃபுல்லா கட்டிட்டு அதை எரிக்கலான்னு போறப்ப செந்தூர பாண்டிக்கு வந்து விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்ச உடனே வெளியே வர்றாரு. வந்த உடனே திரும்பியும் என்னடா இப்பதான் வெளியே வந்து அதுக்குள்ள அடுத்த ஆக்ஷனான்னு சொல்லிட்டு அங்க போய் சண்டை போட்டு காப்பாத்துறாரு. காப்பாத்துறதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்ப இந்த மாதிரி நான் லவ் ஆச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றப்ப சரி ஓகே என் காதல்லாம் ஜெயிக்கல, அட்லீஸ்ட் உன் காதலாச்சும் ஜெயிக்கிட்டோம், நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் அவன் அந்த பொண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன பண்றாங்க, ஊர்ல பஞ்சாயத்து கூட்டி வச்சு பண்ணலான்னு பார்த்தா பஞ்சாயத்து கூட்டின இடமே விஜயகாந்தோட வீடாயிடுது. ஐ மீன் செந்தூர பாண்டி வீடாயிடுது. செந்தூர பாண்டி நீங்க தான் எங்க ஊருக்கு தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவரா மாத்தினவனே இவருக்கு பல்பாயிடுது பொன்னம்பலுக்கு. அதுக்கப்புறம் பொன்னம்பலம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இவங்களை பண்ணணும்னு சொல்றப்ப என்ன பண்றான், செந்தூர பாண்டி கிட்ட போய் சவால் வர நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வேற ஒரு வீட்டுல போயிட்டு இது பண்ணிடுவாங்க. ஏன்னா பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு பார்க்க போனா அவன் என்ன பண்ணுவான், தட்டி விட்டு அதெல்லாம் கிடையாது ஓடுன்றுவான். ஸோ அடுத்த நாளே இன்னும் 2 நாள்ல ஒரு நாள்லயே 2 நாள்லயே தாலி கட்ட வச்சிருவேன் என் தம்பியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவால் ஓட்டுவானே. இவன் நைட்டோட நைட்டா வேற ஒரு ஊர்ல போயிட்டு கல்யாணம் பண்ண போயிடுவான். அங்க செந்தூர பாண்டி என்ட்ரி கொடுத்து எப்படா நீ போய் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு பேசுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல வந்து இந்த மாதிரி எங்க தம்பியும் அந்த பொண்ணு லவ் பண்றாங்க, இது எப்படி ஆகும்னு சொன்னோடனே நாங்களும் வந்து பரிசம் போட்டோமா, ஏதோ பரிசம் போட்டோம், அதனால வந்து அது எப்படி வேலைக்காவது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப செந்தூர பாண்டிக்கு ஒரு சூப்பர் வருது. தாலிக்கு மரியாதை இல்ல, தாலிக்கு பின்னாடி அந்த பொண்ணு இருக்கு, மனசுக்கும் மரியாதை கிடையாது, யாருக்குமே மரியாதை கிடையாதுடா, இப்ப நான் வந்து ஒரு போட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தாலியை சென்டரா வச்சுட்டு இந்த 2 மாப்பிள்ளையும் யார் அடிச்சு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணுன்னு இப்படி ஒரு ரிசல்ட்டை சொல்லிடுறாரு. ஒரு ரூல்ஸை போட்டுறாரு. போட்ட உடனே விஜயும் அந்த மாப்பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க. விஜய் ஜெயிக்கிறாரு. தாலி தொட போற இடத்துல திரும்பி பொன்னம்பலம் தடுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேயும் நம்ம செந்தூர பாண்டி அடிச்சு போட்டுட்டு அவதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான், நைட்டோட நைட்டா அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகும்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் கேவலமான ஒரு விஷயத்த பண்றான். போய் ஸ்ட்ரெயிட்டா மோதாத அவங்க அப்பாவை போயிட்டு கத்தியால சொருவி ஒரு வீட்டுல இழவு விழுந்துட்டா
அந்த வீட்டுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு பிளான் போடுறான். ஆனா செந்தூர பாண்டி அங்க வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டாரு, என்னானாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது, நாளைக்கு நீ சொன்ன வாக்க காப்பாத்தணும், நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா செந்தூர பாண்டி, அது வரைக்கும் என்னை எப்படியாச்சும் இது பண்ணிடு, அந்த பொண்ணோட கழுத்துல தாலி ஏறினாதான் உங்க அம்மாவோட கழுத்துல இருந்து தாலி இறங்கணும் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இதை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இது வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கிறாரு நம்ம செந்தூர பாண்டி. அப்போ ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாரு விஜயகாந்த், ஆக்சுவலா செம்மையா நடிச்சிருப்பாரு, சூப்பரா நடிச்சிருப்பாரு. அப்படியே அந்த எமோஷன்ஸை வந்து இப்ப ஐயோ அவங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க, இவருக்கு தான் தெரியும் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு, அதையும் மேனேஜ் பண்ணிட்டு இதையும் மேனேஜ் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் கோவில்லாம் கூட்டு போய் சமாளிச்சு இவங்க உட்கார வச்சிருவாரு. உட்கார வச்ச உடனே கோவிலுக்குள்ள வரமாட்டாரு, அவருக்கு அசதியா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மனோரமாவுக்கு டவுட் வந்துடும், உண்மையா சொல்றா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சு போய் பார்த்தா அப்ப தெரிஞ்சு போயிடும் அவர் இறந்தது. அதுக்கப்புறம் அங்க திரும்பியும் இந்த கல்யாணமே நிறுத்தலாம்னு சொன்ன உடனே இல்லம்மா அப்பாவும் சத்தியம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு தாலி கட்ட போற நேரத்தில் திரும்பி பொன்னம்மாள் அங்க வரான், போலீஸோட வந்துட்டு அவனை கொன்னுட்டாது செந்தூர பாண்டிதான் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்புறம் அங்கேயும் அடிச்சு போட்டு துப்பாக்கி எடுத்து மிரட்டி தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தாலி கட்டிடுறான். அதுக்கப்புறம் திரும்பி ஃபைட் வருது. அப்புறம் பொன்னம்பலத்தை வந்து ஒரு மிகப்பெரிய கடப்பாரி எடுத்து ஒரே சுருவு க்ளோஸு. அதுக்கப்புறம் திரும்பி அவங்க அண்ணன் டாடா பாய் பாய் ஜெயிலுக்கு போ கதம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாங்க. அதோட படம் முடியுதுங்க. இதுதாங்க படம். செந்தூர பாண்டி ஆக்சுவலா நல்ல கதை தான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு மக்களே, என்னன்னா இது ஒரு ஏ சர்டிபிகேட் இருக்கக்கூடிய படம். இதுல வந்து என்னன்னா கொலை சீனு, கழுத்தை வெட்டுற சீன், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் அதிகமா காமிச்சாலும் இதை தாண்டி சில கில்மா சீன்ஸ்னாவே நம்ம விஜய் படத்துல வந்து இருக்கு. அது இந்த படத்துல ஓவராவே இருக்கு. இதுல வந்து 2-3 இடத்துல லிப்லாக்ல அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதுல சில உமனை வந்து மதிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தாவணி போட்டுட்டு அவ கோவிலுக்கு வருவா, ஹீரோயின் மீனா வந்து வருவா. வந்தப்ப என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவ என்னதான் மூவ் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, தாவணியை வந்து உருவிடுவாங்க. உருவிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்னையா இளவுது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஒரு மாதிரி அதான் அந்த தாலி கட்டுற சீன்லாம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தாலி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சாரி ஓகே அப்புறம் இந்த தாலி சீன் வேறங்க, என்னன்னா நடுவுல தாலி வச்சுட்டு 2 மாப்பிள்ளை அடிச்சுக்கோங்க, அடிச்சவங்க தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி சில ஒரு மாதிரி அந்த டைம்ல எடுக்கப்பட்ட படம் தான். இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. பட் அது மட்டும் இல்லாம கேஸ்ட்டை வந்து ரொம்ப ப்ராப்பரா பேசியிருப்பாங்க. எப்படின்னா அந்த டைம்ல ஊர் சைட்ல எப்படி இருந்துச்சு, அதை வந்து எந்த அளவுக்கு நகைச்சுவையா சொல்ல முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்கு. 1993 இடத்துலயும் கேஸ்ட் இருக்கு, இன்னைக்கு எடுத்த டியூட் படத்துலயும் கேஸ்ட் இருக்கு. கேஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவ்வளவுதான். ஸோ இந்த படம் ஓவரால் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நீங்களும் யாரும் இந்த படம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சா ரீவாச் பண்ணலாம், யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. வேற எதாவது சொல்லணுமா? அவ்வளோதானா? எல்லாமே சொல்லிட்டேனா? ஃபைட் சீன்ல எவ்வளோ வருது அதெல்லாம் சொல்ல வேணாமா? சரி விடு, சும்மா தான் இல்லைண்ணே. அவ்வளோதான் இந்த படத்தோட ரிவ்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் ஒரு 68 நாளைக்கு இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு தான் இருக்க போகுது. ஜனநாயகன் வர வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். டெய்லியும் ஒவ்வொரு படம், விஜயோட படம் 69 படம் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க.